கானான் தேசத்திலே குடியிருந்த யோசேப்பு தன் தாய் தகப்பனோடு சந்தோஷமாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்பை மிகவும் நேசித்தார். ஈஸ்வரன் கூட இருக்கிறார். எல்லோரும் எனக்கு என்ன சந்தோஷம், எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசித்ததினால் கூட இருந்த சகோதரர்கள் மிகவும் கோபத்தோடு யோசேப்பை அணுகினார்கள். யோசேப் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். தான் கண்ட சொப்பனத்தை தன் சகோதரரிடம் சொல்ல புறப்பட்டார். நான் ஒரு சொப்பனம் கண்டேன். நாம் எல்லாரும் நம்ம அறுவடை செய்கிற இடத்துல இருக்கிறோம். அப்போ உங்க அரிக்கட்டுகள்லாம் என் அரிக்கட்டை வணங்கி நின்னுச்சு. என்ன சொல்லுகிறாய்? நீ ஒரு சின்ன பையன், போ. இரண்டாம் தரமும் யோசேப்பு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரிடம் சொல்ல போனான். நான் இரண்டாம் தரமும் ஒரு சொப்பனம் கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது. என்ன, நாங்கள் உன்னை வணங்கி நின்றோமா? போ. இப்படி இருக்க சகோதரர்கள் ஆடு மேய்க்க சென்றனர். ஆடு மேய்க்க சென்ற சகோதரர்களை கண்டு போஜனம் கொடுத்து வரும்படி தகப்பன் யோசேப்பை அனுப்புகிறார். சொப்பனக்காரன் அதோ வருகிறான், நாம் அவனை கொன்று விடுவோம். அவனை கொன்று அவனுடைய இரத்தப்பழியை நம்முடைய தலையில் பெற்றுக்கொள்ள வேண்டாம். அவனை இந்த குழியிலே தூக்கி போடுவோம். இதோ வியாபாரிகள் வருகிறார்கள். நாம் இவனை இந்த குழியிலிருந்து எடுத்து இவர்கள் கையிலே நாம் கொடுத்தால், விற்றுவிட்டால் நமக்கு பணம் கிடைக்கும். நாம் இவனை எடுத்து வியாபாரிகள் கையிலே கொடுத்து விடுவோம், நாம் பணம் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியாக யோசேப்பை தன் சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். வியாபாரிகள் யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபாரிடத்திலே யோசேப்பை விற்று போட்டார்கள். யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கையில் போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் பொய்க்குற்றம் சாட்டினது நிமித்தம் யோசேப்பை பார்வோனுடைய சிறையில் அடைத்தார்கள். இவ்விதமாக யோசேப்பு சிறையில் இருக்கும்போது சுயம்பாகிக்காரனும் பானபாத்திரக்காரனும் தாங்கள் செய்த தவறு நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் இருக்கும்போது சுயம்பாகிக்காரனும் பானபாத்திரக்காரனும் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு சொன்ன அர்த்தம் அப்படியே நிறைவேறினது. இத்தருணத்தில் பார்வோன் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாமல் குழம்பிக் கொண்டிருக்கையில் யோசேப்பை குறித்து பானபாத்திரக்காரன் பார்வோனிடத்தில் தெரிவிக்கிறார். யார் அங்கே? யோசேப்பை, சொப்பனக்காரன் யோசேப்பை அழைத்து வாருங்கள். காவலில் இருந்த யோசேப்பை சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரிப்பித்து பார்வோனிடத்தில் சேவகர்கள் கூட்டி வந்தார்கள். நீதான் அந்த யோசேப்பா? உனக்கு சொப்பனங்களை அர்த்தம் கூறுவதற்கு தெரியுமா உனக்கு? ஆம் அரசே, நான் அல்ல, தேவனே உங்களுக்கு அதை விளக்கி தருவாராக. சரி, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனம் என்னவென்றால், நான் நதியோரம் நின்று கொண்டிருக்கையில் கொழுமையும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து கரையேறி
கரையிலே வந்து புல் மேய்ந்து கொண்டிருந்தது. பின்னர் அதே போல 7 பசுக்கள், கேவலமும் அவலட்சமான 7 பசுக்கள் நதியிலிருந்து கரையேறி வந்து புஷ்டியான அந்த 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இதனுடைய அர்த்தம் நீ கூறு. அரசே, முதல் கண்ட 7 நல்ல பசுக்கள் நல்ல 7 வருஷமாம். அதில் நமக்கு பஞ்சம் ஒன்றும் இருக்காது. நல்ல விளைச்சலான நல்ல நெற்மணிகள் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக அரசு கண்ட சொப்பனம் என்னவென்றால், அதாவது அந்த 7 அவலட்சணமான பசுகள் 7 பஞ்சத்தின் கொடிய காலங்களாம். அந்த பஞ்சத்தின் கொடிய காலத்திலே தேசம் பஞ்சத்திலே அடிபட்டு போகும். உங்களுக்கு தேசத்திலே வருகிற காரியத்தை குறித்து தேவன் உங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறார் அரசே. ஆம், இந்த தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல நான் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. நீ மிகவும் ஞானவானாய், நீ புத்திமானாய் இருப்பதினால் உன்னை நான் என்னுடைய அரசவையிலே இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை நான் அதிபதியாக நான் உன்னை வைக்கிறேன். என்னுடைய எல்லா ஜனங்களும் இனி உனக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள். நீ சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன். என்னுடைய முத்திரை மோதிரத்தை நான் உனக்கு தருகிறேன். பார்வோன் தன்னுடைய பொறுப்புகளை யோசேப்பிடம் ஒப்படைத்தார். இப்படியாக சகோதரர்கள் வெறுத்து தள்ளப்பட்ட யோசேப்பை கர்த்தருடைய கண்கள் கண்டு அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக உயர்த்தினார். அதுபோல இன்று உலக ஜனங்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நம்மை பரலோக ராஜ்யத்தில் அவரோட கூட இருப்பதற்காக நம்மையும் இவ்வுலகத்திலே ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.